வணக்கங்க. இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு 3 வாழைப்பழம் பழுத்ததாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பூவம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு நிறையா சுடுசாதத்தை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்பு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு பெரிய துண்டு ஜாதிக்காய் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் ஜாதிக்காயும் கசகசாயும் போட்டு கசகசாவும் போட்டு நல்லா எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு அடிச்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் தயிர் ஊற்றி எல்லா தயிரையும் ஊற்றி ஒரு கப் தயிரையும் ஃபுல்லாக ஊற்றி நல்லா ஃபைனாக அடிச்சுட்டு மறுபடியும் சாதம் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் இருக்கிற வாழைப்பழத்தெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டு அடித்து எடுத்து வச்சுட்டேன். இதில் அரை கப்பு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஊற்றி நல்லா ஃபைனாக அடிச்சிட்டிங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். சாஃப்டாக வழுவழுன்னு வந்துடும். க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு அதை வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் 10 நாள் 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வடிகட்ட போகிறதில்ல. ஏன்னா கசகசா இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு முக சுருக்கம் வராமல் தடுக்கும். ஃபேஸை இளமையாக வச்சுருக்கோம். அதனால் நான் வடிகட்ட போகிறதில்ல. அதை வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி வச்சு யூஸ் பண்ண போகிறேன். நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் சோப் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். இது முகத்தில் இருக்கிற சுருக்கம்லாம் எடுத்துரும். கையில் இருக்கிற சுருக்கம், முகத்தில் இருக்கிற சுருக்கம்லாம் எடுத்துரும். டேன் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். முகம் ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.